Hi friends, இது உங்கள் BSBS ஆனந்த். Hope you are doing well. ஃபஸ்ட் டைம் நான் ஒகேனக்கல் வந்திருக்கேன். இது வரைக்கும் ஒகேனக்கல் வந்ததே இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்திருக்கோம். ஸோ அதனால் சும்மா ஒரு விலாகாக போகலான்னு சொல்லிட்டு தான். இப்போ சீசன்னு சொன்னாங்க. ஆக்சுவலி இது ஒரு சடன் பிளான் தான். நேற்று சாட்டர்டே மதியம் தான் டிசைட் பண்ணோம். ஸோ அர்ஜென்ட்டாக ரூம் ட்ரை பண்ணோம். லக்கிலி இந்த சிஎம் ஹோட்டல் ஒன்று இருக்குது, அங்கே தான் கிடச்சிது. நாட் டு த பெஸ்ட்னு சொல்ல மாட்டேன், பட் இட் இஸ் ரியலி டீசென்ட். அண்ட் ஸ்டே பண்ணுறதுக்கு நைட் பெட்டெல்லாம் நல்லா இருந்தது, ஏசி நல்லா தான் இருந்தது. ஸோ வி ஹேட் அ நைஸ் ஸ்லீப். நல்லா தூங்கிட்டு காலைல எழுந்துச்சி போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சினா ஒரு லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அந்த பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சென்னையிலேருந்து நாங்கள் ஒரு ஈவினிங் 4 மணிக்கிட்ட கிளம்புனோம், சனிக்கிழமை. ஸோ ஒரு 4 hours to 4.5 hours ஆச்சுன்னு நினைக்கிறேன். 9 to 9:30 நாங்கள் ஒகேனக்கல் ரீச் ஆகிட்டோம். ஹோட்டல் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம், சிஎம் ஹோட்டல்னு. ஸோ நைட் அங்கே டின்னரை முடிச்சுட்டு அழகாக ரெஸ்ட் எடுத்துட்டோம். சண்டே எப்பயுமே கூட்டமாக தாங்க இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்துட்டு தூங்கிட்டு இருக்கும்போதே ஃபுல்லாக ஒரே வெஹிக்கிள் சத்தம் தான் கேட்டுச்சு. மார்னிங் எழுந்து பார்த்தா ஃப்ரீயாக இருந்த ரோடு ஃபுல்லாக வெஹிக்கிள் பார்க்கிங் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுபோல் பஸ் ஸ்டாண்டை சுற்றியும் ஃபுல்லாக வண்டி தான் நின்று இருந்தது. நான் ஒரு 7:30க்கெலாம் ஃப்ரெஷ்ஷப் ஆகி ரூம்லேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா போட்டிங்க்கு டிக்கெட் எடுக்கணும், அது கண்டிப்பாக கூட்டமாக இருக்கும். அதுபோல் ஒகேனக்கல் வரதே பார்த்திங்கன்னா எல்லோரும் நல்லா ஜாலியாக குளிச்சுட்டு போட்டிங் போயிட்டு வயிறார சாப்பிட்றதுக்கு தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு, மட்டன், சிக்கன் எல்லா ஷாப்ஸும் இருக்குது. இவங்க தான் லதா அக்கா. போகிற வேளை நாங்கள் மீட் பண்ணோம். அவங்க வந்துட்டு எது வாங்கி கொடுத்தாலும் சூப்பராக சமையல் பண்ணித்தரேன், நீங்கள் வரதுக்குள்ளே ரெடி ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் சிக்கன் வந்துட்டு ஒரு 1.5 கிலோ 2 கிலோ ரேஞ்சில் வாங்கினோம். இங்கே ஃபிஷ்ஷும் ரொம்ப ஃபேமஸ்ஸு, அதுவும் டேம் ஃபிஷ் தான். ஸோ நாங்கள் ஃபிஷ் ஆனால் ஒன்று தான் வாங்கினோம். பசங்கள்லாம் சிக்கன் போகுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ குழம்பும் சுக்கா வறுவலும் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷு ஃப்ரைக்கு மட்டும் ஒன்று வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பாசா ஃபிஷ் வாங்கினோம். இங்கே கடல் மீனில் எதுவும் கிடையாது, ஒன்லி டேம் ஃபிஷ் மட்டும்தான். ஸோ சரோஜாக்கு கிட்ட சிக்கனும் ஃபிஷ்ஷும் வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் இந்த போட்டிங்க்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு கவுண்டருக்கு வந்தோம். இங்கே போட்டிங்னு பார்த்தோன்னா பரிசல் சவாரி தான், பரிசலில் கூப்பிட்டு போவாங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த கால டைம்லேயே போட்டிங் டிக்கெட் கவுண்டரை சுற்றி பார்த்தீங்கன்னா இந்தமாரி மீன் கடை நிறைய இருக்குது. ஃபிஷ்ஷை மார்னிங்கே ஃப்ரெஷ்ஷாக பொரிச்சு கொடுக்குறாங்க. சூப்பராக இருந்தது. ஸோ மார்னிங்கே நிறைய பேர் இதை வாங்கிட்டு பரிசலில் போகும்போது சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு பார்சல் மாரி வாங்கிட்டு போனாங்க. நாங்கள் ஆக்சுவலி வடை மட்டும்தான் வாங்கினோம், ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. வெளியே கிளம்புனதால எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் தேவையில்ல, ஸ்ட்ரைட்டாக வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். இங்கே டிக்கெட் கொண்டு வரல, கேஷ் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுறாங்க. நாங்கள் ஒரு 3 பரிசல் புக் பண்ணிட்டோம். ஒரு 6,000 to 7,000 ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து எக்ஸ்ட்ரா 1 hour 2 hour நாங்கள் பேசியிருந்தோம் உள்ளே அந்த அருவியெல்லாம் கூட்டிகிட்டு போகிறதுக்கு. ஸோ இதான் அந்த போட்டிங் ஏறுற இடம். ஸோ டவுன் இறங்கி போனோம். பரிசல் வந்து ரெடியாக அங்கே வச்சுருக்காங்க. போகிற வழியில் அவங்களே சேஃப்டி ஜாக்கெட் கொடுக்குறாங்க எல்லாேருக்கும். ஸோ வாங்கி நீங்கள் போட்டுட்டு தான் போகணும், மஸ்ட் அது. ஸோ பார்த்திங்கன்னா இங்கேருந்து பரிசல் தெரியுது. ஸோ அங்கே தான் போயிட்டு பரிசல் ஏறணும். ஒரு 1 to 2 hours ஓவரால் போட்டிங் டைம் நினைக்கிறேன். நான் ஒகேனக்கல் போகிறது தான் ஃபஸ்ட் டைம். ஸோ எனக்கு ரொம்பவே த்ரில்லிங்காக இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஒரு பரிசலில் ஏறுறது, ப்ளஸ் அந்த தண்ணி, அந்த ஒரு இடம் வந்து ஒரு செம வைபான இடம். அந்தளவுக்கு மக்கள் கூட்டம், ப்ளஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப என்ஜாய் பண்ணுற மூடில் தான் அங்கே வராங்க. நல்லா போட்டிங் போயிட்டு நல்லா சூப்பராக சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பணுன்ற ஒரு மென்டாலிட்டி மைண்ட் செட்டோடு தான் வராங்க. நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியோட ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட கிளம்புனோம். ஒரு 1 hour ஆகும்னு சொன்னாங்க. அங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அங்கே போய்ட்டு ஸ்டாப் பண்ணுவோம். அங்கே போய் நீங்கள் பொறுமையாக குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். சுற்றி இந்த ஆம்பியன்ஸ் உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. ஃபுல்லாக மலை, இதுவும் நல்ல க்ரீனரிஸ். தண்ணி ஆக்சுவலி ரொம்ப அதிகமாக இல்லை, நாங்கள் போன டைமில் கரெக்டான தண்ணி தான் இருந்தது. ஸ்டில் ஆழம் ஒரு 30-40 அடி கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட் ஓட்டுறான்னு அவங்க சொன்னாங்க. ஸோ ஒரு பிரிட்ஜு தெரியும், நீங்கள் போய் நின்று பார்த்தீங்கன்னா செம்ம வியூவாக இருக்கும் உங்களுக்கு. அது ஒரு பக்கான வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அடே அப்பா, இங்கே பாரு தர்ஷோ, இதான் அருவி. செம்ம த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அருவிக்கிட்ட போகும்போது அந்த வாட்டர் ஃபோர்ஸ்லேயே தானாகவே இந்த பரிசல் உங்களுக்கு அப்படியே ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குது, நல்லாவே சுற்றுது. ஸோ அந்த சுழலில் மாட்டின பரிசல் மாதிரி அந்த தண்ணி பார்த்திங்கன்னா அப்படியே சுற்றி விடுது பரிசலை.
ஸோ நாங்கள் வாங்கிட்டு போன வடையை சாப்பிட்டு தான் மேனேஜ் பண்ணோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்றதால. ஸோ அருவியை நெருங்கிக்கிட்டு இருக்கோம். இனிஷியலாக ரொம்ப பயமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் அங்கே பார்த்தோன்னா நிறைய பரிசல் அங்கே வந்துக்கிட்டு இருக்குது, நிறைய மக்கள் வராங்க, ப்ளஸ் சேஃப்டி ஜாக்கெட்லாம் கொடுக்குறாங்க. உண்மையிலேயே சேஃபாக இருந்தது. நீங்கள் ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டு போயிட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே 2 அக்கா அது மாதிரி வந்துட்டு பரிசலில் ஸ்நாக்ஸு, ஃப்ரூட் சாலட்டு, பிஸ்கெட் எல்லாமே விற்கிறாங்க. உண்மையிலே அவங்களை அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன்னா யார் கூப்பிட்டாலும் டக்குன்னு இங்கேருந்து அங்கே போகிறாங்க. இந்த பரிசலை ஓட்டிக்கிட்டு அவங்க போகணும் அந்த ஃபோர்ஸில். ஸோ நாங்களும் இந்த ஃப்ரூட் சாலட்லாம் வாங்கி சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்தது. உண்மையிலே ஐ அப்ரிஷியேட் தர் ஒர்க். ஏன்னா அந்தளவுக்கு தண்ணியில் வந்து அவங்க விற்றுட்ருக்காங்க. பெரிய விஷயம் உண்மையிலே. ஸோ அந்த போட்டிங் போகும்போது அப்சர்வ் பண்ண இன்னொரு விஷயம், இங்கே இருக்கிற ஒரு ராக்கும் ஒரு கலரில் இருக்குது. ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளாக்கிஷாக இருக்குது, இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சாக்லேட் கலரில் ப்ரௌனாக இருக்குது, இன்னொரு சைடு பியூர் ஒயிட்டாக இருக்குது. ஸோ இந்த ராக்ஸ் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் இங்கே தண்ணி வந்ததுன்னா அந்த ராக்ஸ் எல்லாமே முழுகிடுமா, அந்தளவுக்குலாம் இங்கே தண்ணி வந்திருக்காமா பரிசல் ஓட்டுற அண்ணா சொன்னாங்க. அதுமாதிரி நிறைய ஷூட்டிங் இங்கே எடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்க. நிறைய படங்கள் இங்கே வந்துட்டு பழைய காலத்துலேருந்து இப்போ லேட்டஸ்ட் படம் வரைக்கும் நிறைய எடுத்துருக்கிறதா சொன்னாங்க. ஃபைட் சீன்ஸ் எல்லாமே. இந்த ராக்கோட எட்ஜஸ்லாம் பாருங்கள், பர்ஃபெக்டாக கட் பண்ண மாதிரி இருக்குது. பட் இதெல்லாம் யாரும் கட் பண்ணலை, பை நேச்சர் உருவான ஒரு ராக்ஸ் தான். பட் அந்த தண்ணி ஓடி ஓடி அரிச்சு, ஸோ அந்தளவுக்கு அது வந்துட்டு ஷேப் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். உண்மையிலே ஒரு ஃபீஸ் ஃபார் ஐஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பர்பான ஒரு லொக்கேஷன் அண்ட் ஆம்பியன்ஸ். பார்த்திங்கன்னா பரிசெல்லாம் சுற்றுது பாருங்கள். ஸோ அந்த ஃபோர்ஸில் தானாகவே சுற்ற ஆரம்பிச்சிருந்தாங்க. கிட்டக்க போன உடனே ஃபேமிலியோடு ஹேங் அவுட் பண்ண ஒரு சூப்பரான பிளேஸ் ஒகேனக்கல். நானும் இவ்வளோ வருஷமாக மிஸ் பண்ணியிருக்கேன். அங்கே போய் தான் ரியலைஸ் பண்ணோம். ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக நல்லா இருந்தது. வாட்டர் ஆமாம், தண்ணி 4 சைடும் வருதுல்ல, தானாக சுத்தம். ஃபைனலாக நாங்கள் குளிக்க வேண்டிய அந்த ஃபால்ஸ் கிட்டே வந்தாச்சு. நீங்கள் எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் எடுத்திங்கன்னா தான் இதுக்கிட்ட கொண்டு வராங்க. அதனால் இங்கே வர கூட்டம் ரொம்பவே கம்மி தான். ஸோ பரிசில் அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்களாம் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ எங்களுக்கு ஒரு 1 hour டைம் கொடுத்தாங்க, நீங்கள் போயிட்டு குளிச்சுட்டு பொறுமையாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் எடுத்துகிட்டு வரதுக்கு ஒரே ரீசன், நீங்கள் கொஞ்சம் ப்ரைவேட்டாக ஃபீல் பண்ணலாம், கூட்டம் கம்மி, நிம்மதியாக குளிக்கலாம். இந்த ஃபால்ஸில் குளிக்க ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா கூட்டம் ரொம்ப இல்லை, ஆழமும் கம்மி, ரொம்ப சேஃப்டியாகவும் இருந்தது. சுற்றி ஃபென்சிங் இருக்குது. அதுபோல் இங்கே மசாஜ் பண்ணுறவங்களுக்கு ஆயில் மசாஜ் பீப்புள் எல்லாமே இங்கே இருக்காங்க. அவங்க ஒரு 1000 rupees சார்ஜ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையான ஒரு இடம். நாங்கள் ஒரு 1 hour எல்லோரும் சூப்பராக நல்லா என்ஜாய் பண்ணியே குளித்தோம் அப்படின்னு சொல்லலாம். எல்லோரும் குளிச்சுட்டு திரும்பியும் பரிசலில் ஏறிட்டோம். ஸோ நேராக போயிட்டு சாப்பிட்றது தான் ஒரே வேலை. செமத்தியான பசி, ஏன்னா காலையிலே சாப்பிடல யாரும். ரிட்டர்ன் போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு 45 minutes ஆச்சுன்னு நினைக்கிறேன். நல்ல வெயில் அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. லக்கிலி நாங்கள் அதுக்குள்ளே கரைக்கு ரீச் ஆகிட்டோம். ஒரு 1 மணி வாக்கில் ரீச் ஆனோன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து லதாக்கு கால் பண்ணி சொல்லிவிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுட்டெல்லாம் ரெடி, நீங்கள் வரும்போது கரெக்டாக ஃபிஷ்ஷை நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ செம எக்ஸைட்மெண்ட்டோட இறங்கி நடந்து போயிட்டு இருந்தோம். வழியில் பார்த்தோன்னா அந்த போலி, மீன் குழம்பு, ஸோ நிறைய ரெடி ஆகிட்டு இருந்தது. இந்த ஃபிஷ் ஃப்ரைலாம் பார்க்கும்போதே செம டெம்டிங்காக இருந்தது. நாங்களே ஆல்ரெடி செம பசியில் இருந்தோம். நாங்கள் லதாக்கா கிச்சனை நோக்கி போயிட்டே இருந்தோம். அவங்க கிச்சன் கொஞ்சம் உள்ளே இருந்தது. ஸோ அதனால் பொறுமையாக நடந்து போனோம் உள்ளே. அங்கே நிறைய கிச்சன்ஸ் இருக்குது அந்த மாதிரி. ஸோ எல்லாருமே நல்லா பண்ணித்தராங்க அங்கே. ஸோ நீங்கள் போனீங்கன்னா நம்பி ஆட்டம்லாம் கொடுக்கலாம். வீட்டு மசாலா தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆர்டிஃபிஷியல் பேக்கெட் மசாலா யாருமே யூஸ் பண்ணலை.
பொறுத்தவரை ரொம்ப சுத்தமாக தான் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கரெக்டாக சமைச்சு கரெக்டாக டைமுக்கு வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் சிக்கன் குழம்பு, சிக்கன் சுக்கா வறுவல் மாதிரி கொஞ்சம், அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை, ரைஸு, ரசம் இதான் கேட்டிருந்தோம். கரெக்டாக நாங்கள் பரிசல்லேருந்து இறங்குறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி கால் பண்ணோம். ஃபிஷ்ஷை அவங்க பொரிக்க போட்டுட்டாங்க. பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு தான் பொரிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சிக்கன் சுக்கா ரெடி, சிக்கன் குழம்பு ரெடி, அப்புறம் கொஞ்சமாக பருப்பு சாம்பார் கேட்டிருந்தோம். ரொம்பவே சூப்பராக பண்ணித்தராங்க. வேறு ஆயில் இல்லாமல் நல்லா சுத்தமான ஆயில் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஓவரால் அவங்க சமைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 2000 3000 கிட்ட வாங்கிக்கிறாங்க. நாங்கள் ஒரு 10 பேருக்கு கேட்டிருந்தோம். நல்லா சுட சுட ரைஸு, ஃபிஷ் ஃப்ரை நல்லதுங்க. உண்மையிலேயே ஃபீஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே டேஸ்டியாக நல்லா நீட்டாக அருமையாக பண்ணி கொடுத்தாங்க. வீட்டில் பண்ணுற மாதிரி சிக்கன் குழம்புலாம் வீட்டில் பண்ணுற மாதிரி தாறுமாறாக இருந்ததுன்னு சொல்லுவேன். நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க பசங்க எல்லோரும். ஸோ நீங்களும் ஒகேனக்கல் போனீங்கன்னா அதை மாதிரி சமைச்சு சாப்பிட்டு வாங்க, ஃபேமிலியோட நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் சாப்பிட்டு ஹோட்டல் போயிட்டு வெக்கேட் பண்ணிவிட்டு ஒரு 4-4:30 அகைன் கிளம்பிட்டோம் சென்னையை நோக்கி. பட் ஹெவியான க்ரௌடுங்க. நாங்கள் போகும்போதே பார்த்தோம் 4-5 கிலோமீட்டருக்கு வண்டியெலாம் பார்க் பண்ணி வச்சுருந்தாங்க. வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அதுமாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.